அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி கிளாஸ் 23ல் நம்ம ஹம்சத்துல் வஸ்ல் அந்த சட்டம் பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஹம்சத்துல் வஸ்ல் அப்படின்னா, ஹம்சத்துல் வஸ்ல் என்றால் ஆரம்பத்தில் வந்தால் ஓத வேண்டும், இடையில் வந்தால் ஓத வேண்டாம். இதற்கு பல சட்டங்கள் உள்ளது, அதை கவனித்து ஓத வேண்டும். இஸ்ம் அதாவது பெயர் சொல்லுக்கு மட்டுமே கெஸ்ரா வைத்து ஓத வேண்டும். ஓகே, ஸோ ஹம்சத்துல் வஸ்ல் அப்படின்னா குறியீடு இல்லாத அலீஃப், சில டைம் ஒரு சின்ன ஸ்வாத் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஈவன் ஹம்சா வச்சு வந்திருக்கும். இதுதான் ஹம்சத்துல் வஸ்ல், குறியீடு இல்லாத அலீஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்கேஸ் இது குரானில் ஸ்டார்டிங்லேயே அல்ஹம்து சூராலேயே நமக்கு அலீஃப்க்கு ஃபத்ஹா கொடுத்துருக்க மாட்டாங்க. அங்கே ஒரு சின்ன ஸ்வாத் மாதிரியோ இல்லை குறியீடு இல்லாமல் தான் இருக்கும். அதை நம்ம அல்ஹம்துலில்லாஹின்னு சொல்லி தானே ஓதுவோம். ஸோ அதுதான் இதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இதுக்கு இப்போ 6 டைப்ஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக நான் உங்களுக்கு நோட்ஸே கொடுத்துருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 டைப்ஸ் என்னென்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப், ஹம்சத்துல் வஸ்ல் ஒரு வார்த்தையின் இடையில் வந்தால் அது சைலண்ட், அதை உச்சரிக்கக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன் இந்த 6 டைப்ஸ்லேயுமே. ஸோ வல்லாஹூ, இங்கே வாவுக்கு அப்புறம் அலீஃப் இருக்குது, அது குறியீடு இல்லாத அலீஃப், அங்கே ஹம்சத்துல் வஸ்ல். ஓகே, ஸோ அது நம்ம அது சைலண்ட்டாக இருக்கனால அதை நம்ம உச்சரிக்கக்கூடாது, ஏன்னா அது இடையில் வந்திருக்கு இல்லையா, அதனால் நம்ம அதை உச்சரிக்கக்கூடாது. அதை எப்படி நம்ம ஓதணும்? வல்லாஹூ. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ரொம்ப சிம்பிள் தான். இடையில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது சைலண்ட், ஸோ அது உச்சரிக்கக்கூடாது. செகண்ட் டைப், ஹம்சத்துல் வஸ்லுக்கு பிறகு லாம் வந்தால் அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு ஃபத்ஹா வைத்து ஓத வேண்டும். ஸோ அந்த அலீஃப்க்கு என்ன குறியீடு வைக்கணும் அப்படிங்கிறதே இந்த லாம் தான் டிசைட் பண்ணுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அல்ஹம்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே நம்மளுக்கு அலீஃப் குறியீடு இல்லாமல் தான் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி நம்ம அதை அந்த இடத்துல ஃபத்ஹாவாக வச்சு நம்ம ஓதுறோன்னா, அந்த லாம் வந்துருந்துச்சு அலீஃப்க்கு, அதாவது ஹம்சத்துல் வஸ்லுக்கு அப்புறம் லாம் வந்துருந்துச்சுனாலே அங்கே நம்ம அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு ஃபத்ஹா வச்சு தான் ஓதணும். ஸோ எக்ஸாம்பிள் அல்ஹம்து. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தோம்? இடையில் வந்துருந்துச்சுன்னா ஹம்சத்துல் வஸ்ல சைலண்ட் ஆக்கிட்டு அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் செகண்ட் டைப்பில் ஹம்சத்துல் வஸ்லுக்கு அப்புறம் லாம் வந்துச்சுன்னா அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு ஃபத்ஹா வச்சு ஓதணும். ஓகே, ஸோ இப்போ தேர்ட் டைப் என்னென்னா, ஹம்சத்துல் வஸ்லுக்கு பிறகு லாம் அல்லாமல் வேறு எந்த எழுத்து வந்தாலும் 3ஆம் எழுத்துக்கு என்ன ஹரக்கத்தோ, இன்கேஸ் தேர்ட் லெட்டருக்கு ஃபத்ஹா ஆர் கெஸ்ரா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு கெஸ்ரா வச்சு நம்ம ஓதணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இக்ரா, அதை பார்த்தீங்கன்னா அலீஃப் குறியீடு இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் ரா இருக்குது, அந்த ராக்கு ஃபத்ஹா வந்திருக்கு அப்படின்னா நம்ம அங்கே அலீஃப்க்கு கெஸ்ரா வச்சு தான் ஓதணும். இன்கேஸ் ராக்கு கெஸ்ரா வந்திருந்தாலும் அந்த அலீஃப்க்கு கெஸ்ரா வச்சு தான் ஓதணும் அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு. ஸோ இதுதான் தேர்ட் டைப். ஸோ ரொம்ப சிம்பிள். ஹம்சத்துல் வஸ்லுக்கு பிறகு லாம் அல்லாமல் வேறு எந்த எழுத்து வந்துருச்சுனாலும் அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு என்ன குறியீடு நம்ம கொடுக்கணுன்னா தேர்ட் லெட்டருக்கு போயிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹம்சத்துல் வஸ்ல், செகண்ட் ஒரு லெட்டர்ஸ், தேர்ட் லெட்டருக்கு என்ன குறியீடு இருக்கோ, ஃபத்ஹா ஆர் கெஸ்ரா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கெஸ்ரா தான் வச்சு நம்ம ஓதணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் நடுவில் வந்துருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சைலண்ட்டாக இருக்கனால. நெக்ஸ்ட் செகண்ட் டைப் ஹம்சத்துல் வஸ்லுக்கு அப்புறம் லாம் வந்துருந்துச்சுன்னா ஹம்சத்துல் வஸ்லுக்கு ஃபத்ஹா வச்சு ஓதுறது. தேர்ட் டைப் ஹம்சத்துல் வஸ்லுக்கு அப்புறம் லாம் இல்லாமல் வேறு எந்த லெட்டர் வந்திருந்தாலும் தேர்ட் லெட்டருக்கு என்ன ஹரக்கத்து இருக்கோ பார்த்துட்டு அது ஃபத்ஹா ஆர் கெஸ்ரா இருந்துச்சுன்னா அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு கெஸ்ரா வச்சு ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் என்ன அப்படின்னா, ஹம்சத்துல் வஸ்ல் 3ஆவது எழுத்து லொம்மாவாக இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ நம்ம தேர்ட் டைப்பில் என்ன பார்த்தோம், ஃபத்ஹா ஒரு கெஸ்ராவாக இருந்துச்சுன்னா கெஸ்ரா வச்சு ஓதலாம். ஸோ இன்கேஸ் லொம்மாவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லொம்மாவாக தான் ஓதணும். ஃபார் எக்ஸாம்பிள் உக்துல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அலீஃப்க்கு ஹம்சத்துல் வஸ்ல், ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் லெட்டர் தாக்கு லொம்மா, ஸோ நம்ம ஹம்சத்துல் வஸ்லுக்கும் லொம்மா வச்சு உக்துல் அப்படின்னு சொல்லி ஓதணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டைப் என்னென்னா, 2ஆம் எழுத்து ஷத், இன்கேஸ் ஷத்து வந்துருந்துச்சுன்னா அதை பிரித்து 3ஆவது எழுத்துக்கு என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 3ஆவது எழுத்துக்கு இன்கேஸ் ஃபத்ஹா ஆர் கெஸ்ரா ஹரக்கத்தாக இருந்துச்சுன்னா கெஸ்ரா, அந்த ஹம்சத்துல் வஸ்லுவை கெஸ்ராவாகவும், இன்கேஸ் லொம்மா தேர்ட் லெட்டரோடைய ஹரக்கத்தாக இருந்துச்சுன்னா அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு லொம்மா வச்சு உச்சரிக்க வேண்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இத்தகு அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அது தாக்கு ஷத்து வந்திருக்கனால, ஸோ கீழே பாருங்கள்,
இத்தகு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். அங்கே வந்து அலீஃப்க்கு ஹம்சத்துல் வஸ்லுக்கு ஏன் நம்ம வந்து கெஸ்ரா கொடுத்துருக்கோம், தேர்ட் லெட்டரான தாக்கு ஃபத்தா வந்திருக்கனால நம்ம வந்து கெஸ்ரா கொடுத்து ஓதுறோம். ஸோ நெக்ஸ்ட் 6th டைப் என்னென்னா, ஹம்சத்துல் வஸ்ல் ஒரு பெயரை கொண்டு ஆரம்பித்தால், ஸோ தேர்ட் லெட்டர் ஒரு ஹரக்கத் பார்க்காமல அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு கெஸ்ரா வச்சு தான் ஓதணும். இன்கேஸ் ஒரு பெயர் சொல்லுக்கு ஹம்சத்துல் வஸ்ல் வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து தேர்ட் லெட்டரை பார்க்கணுன்ட்டு இல்லை, அதுக்கு வந்து ஃபத்தா ஒரு கெஸ்ரா ஒரு லொம்மா தேர்ட் லெட்டருக்கு என்ன வந்திருந்தாலும் அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு கெஸ்ரா மட்டும்தான் வச்சு ஓதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்னு, ஸோ இங்கே வந்து தேர்ட் லெட்டருக்கு வந்து லொம்மா இருக்குது, ஸோ அதுக்காக நம்ம வந்து ஹம்சத்துல் வஸ்லுக்கு லொம்மா வச்சு ஓதிடக்கூடாது, அதுக்கு வந்து கெஸ்ரா வைக்கணும். ஏன்னா இப்னு அப்படின்னா அது வந்து ஒரு பெயர் சொல், மகன் அப்படின்ற பொருள் தரும். நெக்ஸ்ட் வந்து இப்ராஹீம், இப்ராஹீம்லேயும் சேம் தான், ஸோ அது வந்து ஒரு பெயர் சொல்லாக இருக்கனால அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஹம்சத்துல் வஸ்லில் டோட்டல் 6 டைப்ஸ். ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒன் செகண்ட் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து இடையில் ஹம்சத்துல் வஸ்ல் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். செகண்ட் டைப் வந்து ஹம்சத்துல் வஸ்லுக்கு அப்புறம் லாம் வந்துச்சுன்னா அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு ஃபத்தா வச்சு ஓதணும். தேர்ட் டைப் வந்து ஹம்சத்துல் வஸ்லுக்கு லாம் அல்லாமல் ஹம்சத்துல் வஸ்லுக்கு பிறகு லாம் அல்லாமல் வேறு எந்த லெட்டர்ஸ் வந்திருந்தாலும் தேர்ட் லெட்டருக்கு என்ன ஹரக்கத்து இருக்குன்னு பார்த்து இன்கேஸ் ஃபத்தா ஒரு கெஸ்ரா இருந்துச்சுன்னா அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு கெஸ்ரா வச்சு ஓதணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் வந்து ஹம்சத்துல் வஸ்லுக்கு அப்புறம் லாம் இல்லாமல் வேறு எந்த லெட்டர் இருந்தாலும் தேர்ட் லெட்டருக்கு வந்து ஹரக்கத்தாக லொம்மா இருந்துச்சுன்னா அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கும் லொம்மா வச்சு தான் ஓதணும். நெக்ஸ்ட் 5th டைப் வந்து இன்கேஸ் இரண்டாம் அதாவது ஹம்சத்துல் வஸ்லுக்கு அப்புறம் உள்ள லெட்டருக்கு வந்து ஷத் இருந்துச்சுன்னா அதை பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு தேர்ட் லெட்டருக்கு ஃபத்தா ஆர் கெஸ்ரா இருந்துச்சுன்னா கெஸ்ரா ஹம்சத்துல் வஸ்லுவை கெஸ்ராவாகவும், லொம்மாவாக இருந்துச்சுன்னா ஹம்சத்துல் வஸ்லுவை லொம்மாவாகவும் ஓதணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 6th டைப் வந்து ஒரு இன்கேஸ் ஒரு பெயர் சொல்ல கொண்டு ஒரு வேர்ட் வருது, அங்கே ஹம்சத்துல் வஸ்ல் இருக்குது அப்படின்னு சொன்னால் தேர்ட் லெட்டரை பார்க்கக்கூடாது, தேர்ட் லெட்டரோட ஹரக்கத்தையும் நம்ம பார்க்காம அதை வந்து கெஸ்ராவை வச்சு மட்டும்தான் ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இன்றைக்கி கிளாஸ் 23ல் நம்ம பார்த்தது. ரொம்ப ஈஸி. இன்ஷால்லா நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் சர்ச் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.